வணக்கம். நீங்கள் வந்திருக்கிறது ஷான்சி ஜோன். நான் தான் உங்களோட ஷான்சி. இன்றைக்கி நம்ம ஆட போகிற கேம் ஈவில் நன்னில் வேனஸ்கேப் தான் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் எல்லாருக்கும் ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இதில் வந்துட்டு ஸ்கிப் இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துருங்க, அதனால இன்ட்ரோடக்ஷன் வராது. ஏன் தேங்க்ஸ் சொல்கிறேன்னா, நான் வந்துட்டு 100 வியூஸ் கேட்டிருந்தேன், அதுக்கு மேலேயே வியூஸ் போயிடுச்சு. இன்னொரு ரெக்வஸ்ட் என்னென்னா, நிறைய பேர் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா எனக்கும் மோட்டிவேஷனாக இருக்கும், உங்களுக்கும் வீடியோ வந்தால் உடனே வரும். நீங்களும் இந்த கேம்ஸ் எல்லாம் எப்படி முடிக்கிறதுன்னு டக்குன்னு பார்த்து முடிச்சிடலாம். ஓகே, இப்போ நம்ம வந்துட்டு ஏன் இன்றைக்கி எபிக் எஸ்கேப் பண்ணலன்னா, அது எவ்வளோ பெரிய எஸ்கேப்பு. நீங்கள் வந்துட்டு இப்போயே பண்ண சொல்கிறீங்க. இப்போ நம்ம வந்துட்டு சமுதாயப்படி போவோம், வேன் எஸ்கேப் பண்ணுவோம், டோர் எஸ்கேப், அதுக்கப்புறம் வேன் எஸ்கேப். இது இங்கே தான் இருக்குது, நம்ம சைலண்டாக போவோம். இந்த வீடியோக்கு ஒரு 1000 வியூஸ் போகணும். 1000 வியூஸ் போச்சுன்னா கன்ஃபார்மாக எபிக் எஸ்கேப் போட்டுருவோம். கன்ஃபார்ம் எபிக் எஸ்கேப் போடுறோம். 1000 வியூஸ் அடிக்க வைக்கிறீங்க. இப்போ நம்ம மேலே போயிட்டு கேபிள் பீஸ் எடுத்து போட்டு விட்ருவோம். இந்த ஈவினில் பார்த்தா வேறு பயமாக இருக்குது கைஸ். ஐயோ, தட்டி விட்டுனா. ஓகே, சாட்டி விட்ருவோம். அது திருட்டி கிளம்பி வந்துடும். சைலண்ட்டாக போய் திறந்து விட்ருவோம். இங்கே காயின்ஸ் இருக்குது, பொறுக்கி வச்சுக்குவோம். காயின்ஸ் ஏன் நமக்கு எடுத்துக்கணும்னு நான் உங்களுக்கு கடைசியில் சொல்கிறேன். ஓகே, இருக்குதா அப்படி இருக்குது. இதில் வச்சுருக்குமா? ஒன்றுமே இல்லை. ஓகே, ஒன்றுமே இல்லை. என்னடா அது ஒன்றுமே கொடுக்க மாட்டேங்க. இங்கே எல்லோ கீயும் கொடுக்க மாட்டேங்க, கார்டு நம்பரும் கொடுக்க மாட்டேங்க, ஒரு கேபிள் ஃபீஸ் கொடுத்து அமுச்சு விட்றானுங்க. ஓகே, கரண்ட்டை போட்டு விட்ருவோம். கரண்ட் வந்துருச்சு. இப்போ இந்த கேமை பார்த்தீங்கன்னா டோர் எஸ்கேப்லாம் ஈஸியாக பண்ணிடலாம். எபிக் எஸ்கேப் தான் கஷ்டம். அதனால தான் 1000+ வியூஸ். அதேமாரி ஒரு 50 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துடணும். 50 சப்ஸ்கிரைபர்ஸ் மட்டும் பார்த்து பண்ணி விடுங்களேன். சப்ஸ்கிரைப் தானே கேட்குறேன். பண்ணி விட்ருங்க. ஓகே, ப்ரூமை போட்டு வர வைப்போமா? அது ஷெவுடாக வேறு இருக்கும் கைஸ். இந்த கேள்வி காது வேறு டம்மடமாக இருக்கும். ஓகே, இப்போ இங்கே ஒன்றுமே இல்லை, வரவும் மாட்டேங்குது. என்ன பண்ணுறது? இப்போ நமக்கு முக்கியமாக எல்லோ கீ தேவை, கார்டு நம்பர் தேவை. ஓகே, அது வர மாதிரி தெரில. வாங்க நம்ம போயிடுவோம். ஓகே, இங்கே சைலண்ட்டாக போவோம். திருட்டு கிளவி அது வந்தாலும் வந்துடும். திறக்க முடியல. பஞ்சாப் கீஸ். ஆஹா, பஞ்சாப் கீஸ் அங்கே இருக்கே. ஓப்பன் பண்ணி விட்ருவோம். இப்போ வேறு ஈவினிங் வேறு வருதான்னு தெரில. இது இப்போ ஓப்பன் பண்ணி விட்டதுனால இதுவும் ஓப்பன் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ ஈவினிங் வருதா? ஆஹா, இப்போ தான் பேசிகிட்டு இருந்தேன், கரெக்டாக வருது. பார்த்தீங்களா, திருட்டு கிளவி வீசுது. இப்போ இப்படியே பூந்துடலாமா? ஐயோ, கிட்ட வந்துருச்சு. சுற்றிட்டு போயிடுவோம். இதேமாரி பிசியில் ஒரு கேம் இருக்குது, ஈவில் நந்தி புரோக்கர் மார்க்னு. அந்த கிராஃபிக்ஸ்லாம் சூப்பராக இருக்குது. அது நம்ம கண்டிப்பாக ஒரு நாள் வாங்கி பண்ணுவோம், பிசியில் பண்ணுவோம். என்கிட்ட பிசி இல்லை, வாங்கினா கண்டிப்பாக பண்ணுவோம். ஓகே, இங்கே வச்சுருக்குதா? எல்லோ கீயை கொடுக்கடா, கார்டு நம்பர் கொடுத்துறீங்க. இப்போ அது இங்கே வர வைப்போம். பார்த்துருச்சு கிளவி சீக்கிரமா. ஓகே, பார்த்தாச்சு. இப்படியே போயிடுவோம், தூக்கி கூட்டு போயிடுவோம். ஓகே, இப்போ நம்ம இங்கே வந்துட்டு குரோபார் இருக்கணுமே. இருக்குதா? ஓகே, இப்போ நம்ம அங்கே போயிட்டு அங்கே அந்த பாத்ரூம் சைடில் போயிட்டு திறந்து விட்டு இந்த பிலிப்பா, அதாவது ஈவில் நன்னோட வேலைக்காரி, அதுக்கிட்ட போயிட்டு அங்கேருந்து தான் நம்ம வேன் எஸ்கேப் பண்ண முடியும். அதுக்கு எப்படி போகிறதுண்ணா அந்த இடத்துக்கு? இப்போ இங்கே வச்சுருக்குதான்னு ஃபஸ்ட்டு பார்த்துப்போம். இல்லை, ஓகே, இங்கே தான். இங்கே வந்துட்டு நெயில் அடிச்சு வச்சுருக்கானுங்களா? அங்கே தான் இங்கே வச்சுருக்கான்னு செக் பண்ணிப்போம் ஃபஸ்ட்டு. இல்லை, இங்கே ஒன்றுமே இல்லை. திறங்க, ஓப்பன். போவோம். ஒரு குரோபாரை கீழே போட்டுருவோமா? சரி, போட்டுருவோம். அது வராமல் இருக்கணும். சைலண்ட்டாக போவோம். ஓகே, இங்கே லாக்கர் இருக்குது, திறந்து பார்ப்போமா? ஓப்பன். ஒன்றுமே இல்லை. நான் இங்கே பஞ்சாப் கீஸ் தேவை. பஞ்சாப் கீஸ் நிறைய இடத்துல தேவை. நான் வேற தூக்கி போட்டேன். சரி, பரவாயில்ல, விடுங்க. இங்கே வந்துட்டு பார்த்து போகணும் வயசு. ஏன்னா இங்கே நேராக கட்டில் போயிடுச்சா லைஃப் போயிடும். நான் அப்படி தான் ஒரு தாடி பண்ணேன், அவுட் ஆகிட்டேன். ஸ்லோவாக போயிட்டு எப்படியே இங்கே இருந்து ஓப்பன். இந்த சத்தம் கேட்டு ஈவினிங் வந்தாலும் வரும், நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். எஸ், இப்போ வந்துட்டு வேன் வந்துடுது. ஆனால் நம்மள்ட்ட எல்லோ கீ இல்லையே, என்ன பண்ணுறது? பார்த்தீங்கன்னா நமக்கு நடக்கிற சோதனை. சரி, ஓகே, விடுங்க, பார்த்துப்போம். இங்கே வந்துட்டு புளிப்பா தூங்கிடுச்சு. இங்கே வந்துட்டு பஞ்சாப் கீஸ் இருக்கும். இதை எடுத்து ஓகே, இதை எடுத்துகிட்டு போய் ஓப்பன் பண்ணி விட்ருவோம். ஓப்பன். ஓகே, ஓப்பன் பண்ணி வச்சு இப்படியே சைலண்டாக போயிடுவோம். பஞ்சபீஸ் நிறைய இடத்துல தேவைப்படுது, நம்ம யூஸ் பண்ணணும்.
போட்டேன். அப்புறம் பார்த்து போங்க, இப்படியே சைலண்ட்டாக போகும். இங்கே ஓப்பன் பண்ணால் ஈவில் வேறு வரும். சரி பரவாயில்ல, வாங்க பார்த்துப்போம். இங்கே எங்கேயோ ஏதாவது இருக்குதான்னு பார்ப்போமா? கடவுள், கைஸ் எல்லோ கீ கிடச்சிருச்சு, போடு. அவ்வளோதான், நம்ம தான் இனிமே எப்போவுமே நம்ம தான். ஐயோ இதை வர கீழே போட்டனே. சரி இருங்க, ஈவில் வருவோம்னு நினைக்கிறேன். ஐயோ ஈவில் வருது. ஓடுறா 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 ஓடுறா. சரியான சுற்றி கிளம்பி பேசுது. இப்போ நம்ம எல்லோ கீ எடுத்துகிட்டு ஓடிடுவோம். பூந்துருவோம். க்ளோஸ். இப்போ வர ஃபிலிஃபா வேறு இருக்கான்னு தெரியலையே. இல்லை பேசுது. இப்போ ஓப்பன் பண்ணி விட்டுருவோம். இந்த சத்தம் கேட்டு ஈவில் வந்தாலும் வரும். நம்ம வந்துட்டு ஒளிஞ்சுப்போம். ஓகே, சைலண்ட்டாக ஒளிஞ்சுக்கிட்டோம். இப்போ வந்துட்டு ஈவில் கிளவி வருதா வரலையான்றோம். வருது பார்த்தீங்களா, கொஞ்சம் செகண்டில் வருது. இது சரியான திருட்டு கிளவி. செவிட்டு கிளவியாக இருந்தாலும் திருட்டு கிளவி இது. ஓகே, இப்போ என்ன பண்ணுறது? என்ன வயசு போக மாட்டேங்க. வாட் ப்ரோ, இன்னும் கிளம்பிடுச்சு. கைஸ் மறக்காமல் நெக்ஸ்ட் என்ன கேம் பண்ணலான்னு கமெண்ட் பண்ணுங்கள். 1000 வியூஸ் போகணும், 50 சப்ஸ்கிரைப் அடிக்கணும். அடித்தோடனே நம்ம எப்பிக் எஸ்கேப் பண்ணுவோம். ஏன்னா அது பெரிய எஸ்கேப், கொஞ்சமாவது பார்த்து செய்யுங்களேன். எவ்வளோ பெரிய எஸ்கேப் அது நம்ம பார்ட்டாக போடுவோம் கைஸ். ஃபஸ்ட்டு இந்த எக்ஸ்ப்ளோஷன் இன் ஹைட்டு, அதுக்கப்புறம் சாட்டானிக் ரிச்சுவலு, அதுக்கப்புறம் என்னென்ன மிஷின்ஸ் இருக்குன்னு நான் முடிக்கலாம். அடுத்து இந்த ரேக் மிஷினு, அப்புறம் என்ன இருக்குது, ஏதோ இந்த கோழியை வச்சு பண்ணுறது. கைஸ் இங்கே வந்துட்டு வில்லியம்னு ஒருத்தர் இருப்பார். சம்மர் கேம்ப்னு எல்லாரையும் வர வைக்கிது கைஸ். இந்த கிளவி தலைவரம் வந்துட்டு நம்மளை பார்த்து பயந்துக்கிட்டு இருக்காரு. எப்பிக் எஸ்கேப் அப்போ தான் திறப்பார். திறந்தாலும் திறக்க மாட்டார் தலைவர் வில்லியம்னு. அவரை நீங்கள் பார்க்கணுன்னா மறக்காமல் 1000 வியூஸ் அடிக்கணும். 50 சப்ஸ்கிரைபர்ஸ். 1000 அடிக்கிறதுனால அடிக்கலாம், தப்பே இல்லை. 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் அடிக்கிறதுனால அடிக்கலாம். ஓகே, ஏதாவது இருக்குதா? இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக தான் போகும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் அதை மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த எங்கேயா போட்டுருவோம். போட்டு கிளவி வரோம். அப்போமா நம்ம அப்படியே பூந்து போயிடலாம். என்ன பண்ணலாம்? வேனு வருதா? வந்ததுன்னா நல்லா இருக்கும். போய் கார்டு நம்பர் எடுத்து ஃபோன் அடிக்கணும். என்ன பண்ணலாம்? சரி வாங்க, இங்கே பெல் இருக்கும், அதை அடிச்சு விட்ருவோம். பெல் அடிச்சு விட்டாச்சு கைஸ். If you cut the wire, the bell will stop working. நம்ம இந்த ஒயரை கட் பண்ணால் பெல்லு வந்துட்டு ஒர்க் பண்ணுறதை நிறுத்திடுமா? அது வந்துட்டு எப்பிக் எஸ்கேப் பண்ணும் போது பண்ணணும். ஏன்னா ஃபிலிப்பா வந்துட்டு பெல் அடிச்சு விட்டா ஈவில் வந்துடும். பார்த்து போகணும் கைஸ், மறுபடியும் பார்த்து. ஓகே, புரோக்கன் மாஸ் வந்துட்டு சூப்பராக இருக்கும் கைஸ் ஈவில் நன்ல. நம்மள்கிட்ட பிசி இல்லை, வாங்கினா நம்ம கண்டிப்பாக விளாடுவோம். பஞ்ச் ஆஃப் கீஸ் தேவைப்படுது. அங்கேயே போட்டு வந்துட்டுமே. சரி பரவாயில்ல போங்க, நமக்கு இதே ஒரு வழி போதும். ஓகே, சைலண்ட்டாக பூந்துட்டேன். ஈவில் இருக்க போகுது. நான் ஏன் திறந்து வச்சிருக்கேன்னா, அப்படியே ஈவில் வந்துட்டு பூண்டு வர்றதுனால கொஞ்சம் ஸ்லோவாக வரும். கைஸ் திருட்டு கிளவி இங்கே போகுது பார்த்தீங்களா? ஐயோ என்னடா இது, சரியான திருட்டு கிளவி கேசுது. ஓகே வாங்க நம்ம போவோம். அது அங்கே போயிடுச்சு. நம்ம இப்படியே போவோம், இப்படியே சைலண்ட்டாக போக வேண்டியதான். இப்போ நம்ம கார்டு நம்பர் எடுத்து ஃபோன் பண்ணணும். இங்கே எங்கே இருக்குன்னு தெரியல. அது கார்டு நம்பர் எங்கே போட்டோம்? நம்ம வாசலில் போட்டோம். அது இதோ இருக்குது பாருங்கள். இங்கே போட்டோமா? ஈவில் வர மாதிரி இருக்கு. ஓடு 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 ஓடு. ஐயோ அங்கே வருதுன்னு பார்த்தா இங்கே வந்து அடிக்குது. கைஸ் சுட்டு போடுறது கைஸ். இந்த ஈவில் பிளான் பண்ணிடுச்சு. இவன் வந்தால் எஸ்கேப் ஆயிடுறான்னு கைஸ். டே 2 ஆயிடுச்சு, போச்சு. இன்னும் ஒரு நாள் தான் இருக்குது. அவுட் ஆகாமல் விளாடணும். ஓகே, இதே போர்டில் எழுதுறானே. ஆனால் எப்பிக் எஸ்கேப் இதில் சூப்பராக இருக்கும் கைஸ். நம்ம மட்டும் இதிலலாம் தப்பிக்கிறோம். எப்பிக் எஸ்கேப் என்னன்னா, இதில் இருக்கிற குழந்தைங்களெல்லாம் நிறைய பேர் அடிமைப்படுத்தி வச்சுருக்கோம் இந்த ஈவில். அது எல்லாரையும் அவங்க எல்லாரையும் கூட்டுக்கிட்டு தப்பிச்சு போகணும். நிறைய பேருக்கு தெரியும், இருந்தாலும் சொல்கிறேன் கைஸ். இங்கே வந்துட்டு இங்கே என்னடா பாஸ்வேர்டா? இங்கே சைலண்ட்டாக போகணுங்க, சத்தமே போடக்கூடாது. ஐயோ சவுண்டு போட்டாச்சு. இதை எடுத்து கீழே போட்டுருவோம். ஓகே
ஈவில் நாங்கள் போதா நம்ம என்ன பண்ணுவோம், அங்கே போயிடுவோம். அங்கே போயிட்டு ஐயோ வருது கைஸ் ஈவில்லேருந்து திருட்டி கிளம்பி நான் தான் சொன்னல கைஸ். அப்புறம் இந்த எத்திக்கல் ஸ்கேப்பில் நிறையா மிஷின்ஸ் இருக்குது கைஸ். அதான் சொன்ன மாரி பார்ட்டாக வரும். ஃபஸ்ட்டு இந்த டால் இது ஃபஸ்ட்டு போடுவோம் பார்ட் 1. அடுத்தடுத்த பார்ட் அப்படியே டப்புன்னு போடலாம். 50 சப்ஸ்கிரைபர்ஸ் 1000+ வியூஸ். உங்களால் முடிஞ்சால் அதை விட ஏற்றலாம். ஓகே நம்ம போயிடுவோமா? ஓகே இப்போ அது வந்துருக்குமா, போயிருக்குமா? இது வேற இந்த நன்னு வேற ஈவில் வேற சுத்த விட்டுருது கைஸ் நம்மள. அதனால லேட் ஆயிரு. எனக்கு தெரிஞ்சு இருக்குமான்னு தெரியல. அது இருக்கும், நம்ம போனோன்னா போயிடும் பாருங்களா. எனக்கு தெரிஞ்சு இது ஈவில் நன்னால வருது. அப்படி மட்டும் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம போனோன்னே நம்ம வந்துட்டு அப்புறம்தான் நமக்கு சோதனை. ஓகே பார்த்து போகணும். இங்கே எங்கே இருக்க போகுது திருட்டு கிளவியது இல்லை. இது இருக்குது, கார் இருக்குது, சைலண்டாக போக வேண்டியதான். ஐயோ என்ன வயசு ஸ்டார்ட் ஆகுது, போச்சுடா ஷிட். ஐயோ இப்போ என்ன பண்ணுறது? சரி வாங்க இப்படியே போயிடலாமா? அப்படியே கீழே ஒரு வழி போதில்ல, அங்கே தான் அந்த குழந்தைகள் எல்லாம் வச்சு அந்த ஈவினிங் வச்சுருக்கோம். அது இப்போ நம்மளால போக முடியாது. போனால் லாக் இருக்கு ஏதோ கேட்கும். நம்ம வந்துட்டு எப்படி எஸ்கேப் பண்ணுறோம். ஓகே இங்கே போயிட்டு சத்தம் போடாமல். ஓகே ஐயோ திருப்பி சத்தம். ஐயோ திருப்பி ஐயோ இப்போ ஈவினிங் வருமே, என்ன பண்ணலாம்? க்ளோசட்டில் ஒழிஞ்சுப்போம். ஒழிஞ்சாச்சு. இங்கே வேற கதவு இல்லை கைஸ். இது எப்போ வரும் எப்போ வராதுன்னு தெரியல. வந்து பார்ப்போமா? இல்லை வேணாம். திறப்போமா? வேணாம். திறப்போமா? சரி ஓகே வாங்க திறப்போம். ஐயோ பயமா இருக்கே. வந்துருச்சு, போச்சுடா. திறக்க கூடாது. கடவுளே ஐயோ அடிச்சிடு. தேர்ட் டே வந்துருச்சு, லாஸ்ட் டே. இதில் அவுட் ஆன சோலி முடிஞ்சது. டோர் எஸ்கேப் வந்துட்டு டக்குன்னு பண்ணிட்டோம், அது ரொம்ப ஈஸி. இது வேற வேன் எஸ்கேப் பெருசாக போகுது. ஐயோ ரொம்ப பெருசாக எதிரானே. ஓகே வாங்க டக்குன்னு போக வேண்டியதான். இது இங்கே எங்கே இருக்கான்னு பார்த்துப்போம். இல்லையே, சரி இப்படியே போயிடுவோம். வீட்டுக்கு ஃபோன் பண்ணணும் சத்தம் போடாமல். ஓகே சத்தம் போடாமல் பார்த்து. என்னடா காடை காணும் கைஸ், காடை காணும் கைஸ். பக்கா? ஐயோ என்ன ஆச்சுன்னு தெரியலையே. ஐயோ சத்தம் போடாமல். சரி சும்மா அழுத்தி பார்ப்போமா? நீட ஃபோன் நம்பர்னு வருதா? சரி ஓகே இப்போ என்ன பண்ணலாம்? இங்கே எங்கேயாவது வச்சுருக்கேன்னு தேடிப்போம் சத்தம் போடாமல். ஐயோ என்ன இது நேரமே சரியில்லாமல் இருக்குது. இவ்வளோ முன்னாடி ஐயோ கதவு சாத்த முடியல, போச்சுடா. ஐயோ ஈவினிங் ரோடுமே பெட்டு கடியில் கூட போச்சு. சொல்லி முடிஞ்சு அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க. நான் காசை பொறுக்க சொன்னேன். எதுக்கு பொறுக்க சொன்னேன்? இந்த மாரி தப்பிக்கிறதுக்கு தான் கைஸ். இதுதான் நமக்கு லாஸ்ட் டே. இதில் மட்டும் அவுட் ஆகக்கூடாது. இது என்ன கான்செப்ட்னா சம்மருக்கு அப்படின்னு இந்த ஈவினிங் வந்துட்டு வர வச்சிருக்கோம். நம்ம வீட்டில் பேரண்ட்ஸ் எல்லாம் சேர்த்து விட்டுருப்பாங்க. இந்த இன்ட்ரோடக்ஷன்லேயே பார்த்துருப்பீங்க, காரில் வந்து தானே இறங்குவாங்க. ஓகே ஓப்பன் பண்ணுவோம். லாஸ்ட் டே பயமாக இருக்குது. வாங்க சைலண்ட்டாக போவோம். இங்கே இருக்க போது ஈவினிங் நம்பவே முடியாது. இங்கே வேற இந்த பிலிப்பாவும் கார் எடுத்துகிட்டு வரலையே, என்ன பண்ணலாம்? சரி பெல் அடிப்போம். பெயிண்ட் எடுத்துட்டு ஒழிஞ்சிருவோம். ஈவினிங் வரும். வருதா? நான் வந்துட்டு கார் வர வரைக்கும் வந்துருச்சு கைஸ். நான் வந்துட்டு கார் வர வரைக்கும் பாஸ் பண்ணியிருந்தேன். அது ஒரு 10 நிமிஷம் ஆச்சு. போயிட்டு அப்புறம் எடுத்துகிட்டு வந்தேன். அது ரொம்ப லென்த்தாக போயிடக்கூடாது வீடியோ. ஓகே வந்துருச்சு. அது போய் தூங்கிடுச்சு கிளிப்பா. இப்போ நம்ம என்ன பண்ணணும்? இதில் போயிட்டு ஸ்லாட்ஸை போட்டு விட்ருணும். ஓகேவா? திருப்பி வந்து ஒழிஞ்சிக்கிட்டா இந்த பிலிப்பா என்ன பண்ணும்? போயிட்டு ஐயோ என்ன இது அழுக்கா இருக்கு அப்படின்ட்டு போயிட்டு அந்த மிஷினில் வச்சு துவைக்கும். அது மிஷின் கிடையாது, அது என்னன்னா அந்த பசங்களாம் அடிமைப்படுத்தி வச்சுருக்காங்கன்னு சொன்னேன்ல,
அவங்கள்ட்ட வந்துட்டு போவோம், அவங்க துவைச்சி தருவாங்க. பார்த்தீங்களா, இந்த கேமை எப்படி எஸ்கேப் தெரியும் எல்லா விஷயமும். ஓகே, இப்போ அது போயிட்டு ஒரு மஞ்சள் ட்ரெஸ்ஸாக எடுத்துகிட்டு வரும் பாருங்க, கலர் தெரியும். எடுத்துகிட்டு வரல இன்னும், இனிமேல் தான் எடுத்துகிட்டு வரும்னு நினைக்கிறேன். அதை எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு திரும்பி போய் தூங்குவோம். நம்ம அப்போது வந்துட்டு என்ன பண்ணணும், அதில் போய் உக்காந்துடணும். உக்காந்துட்டா நம்மளை கூப்பிட்டு போயிடும். ஓகே, என்னடா அது இன்னும் எடுத்துகிட்டு வர மாட்டேங்குதே. என்னடா இது? எடுத்துகிட்டு வந்தாச்சு. ஓகே, இன்னொன்று எடுத்துகிட்டு வரணுமே. ஓகே, இது எல்லாம் ஈவலனோட ட்ரெஸ் தான் நினைக்கிறேன் கைஸ். ஆமாம், ஈவலன் 2 கூட இருக்குது. நம்ம வந்துட்டு நான் சொன்னதெல்லாம் வந்துட்டு நடந்துச்சுன்னா நம்ம எப்பிக் எஸ்கேப் பண்ணுவோம். அதுக்கப்புறம் திருப்பி வந்துட்டு ஈவலன் 2 முடிப்போம். ஓகே, தூங்குதா? தூங்கிடுச்சுன்னு நினைக்கிறேன். வெளில போவோம், சைலண்ட்டாக போயிட்டு அது உக்காந்துக்குவோம். ஓகே, உக்காந்தாச்சா? என்ன கைஸ் இது பிலிப்பா தூங்குது? பிலிப்பா, ஈவலன் கிளவி தப்பிக்க போகிறோம். சும்மா தான் பேசுனேன், தப்பிக்க போகிறோம் கைஸ் நம்ம. ஓகே, எப்படி மாசா கெத்தா ஷான்சியா தப்பிச்சிட்டோம் கைஸ். வேற லெவலே, பயங்கரமா தப்பிச்சிட்டோம். போது தப்பிச்சிட்டோம். மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம 1000+ 50 சேர்த்துனீங்கன்னா எப்பிக் எஸ்கேப் பண்றோம். 50க்கு மேல வந்தா கூட ஓகே, அது உங்க விருப்பம் தான். சொன்ன மாதிரி திருப்பி சொல்றேன். ஓகே, சக்சஸ்ஃபுல்லி மிஷன் கம்ப்ளீட்டட். ஓகே, பேக் டு மெனு. என்னடா லோடிங் ஆகுது? ஓகே கைஸ், நம்ம கேமை சக்சஸ்ஃபுல்லி முடிச்சிட்டோம்.